வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சல்மான் கான் நடித்து இன்னைக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற படம் சிக்கந்தர். இந்த சிக்கந்தர் எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்கு, ஏஆர் முருகதாஸ்க்கு ஒரு கம்பேக் ஃபிலிமாக அமைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிக்கந்தர் படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் நம்ம சல்மான் கான் வந்து ஒரு ராஜா. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ராஜாவா? கதை ஒன்றும் பழைய காலத்தில் நடக்கிற மாதிரிலாம் தெரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய காலத்துலலாம் நடக்கல, கரண்ட்டில் தான் நடக்குது. ஆனால் கரண்ட்டில் இப்போ இவர் வந்து ஒரு ராஜா. இவருடைய பரம்பரையே வந்து ராஜ பரம்பரை. ஸோ இவர் வந்து ராஜாவா ராஜ்கோட்டில் வந்து இருக்காரு. இவருடைய பேரே வந்து சஞ்சய் ராஜ்கோட். சஞ்சய் ராமசாமி மாதிரி இங்கே சஞ்சய் ராஜ்கோட் அப்படிங்கிற பேரை ஏஆர் முருகதாஸ் சல்மானுக்கு வந்து கொடுத்துருக்காரு. ராஜாவுடைய ராணியா, அதாவது சல்மான் கானுடைய ஒய்ஃபா ராஷ்மிகா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ ராஷ்மிகாவுடைய கேரக்டர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, வழக்கமாக ஹீரோயின் கேரக்டர்ஸ் பற்றி நம்ம நிறைய ரிவ்யூஸில் சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஹீரோயின் கேரக்டர் வந்து அந்தளவுக்கு இல்லை, சும்மா வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு. இந்த படத்தில் உண்மையிலேயே ராஷ்மிகா வந்துட்டு போயிடுவாங்க, அதாவது ஒரே தடியாக போயிடுவாங்க. ஸோ படம் ஆரம்பித்து ஒரு அரை மணி நேரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இறந்து போயிடுவாங்க. இந்த படத்தோடைய மெயின் வில்லன் வந்து சத்யராஜ். அவர் வந்து ஹோம் மினிஸ்டராக அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ அவருடைய பையன் வந்து ஒரு ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணும்போது அதே ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுற நம்ம சல்மான் கான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனை போட்டு பயங்கரமாக அடிச்சிடுறாரு. ஸோ அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆயிடுது. இதை பார்த்து செம கடுப்பாகிற ஹோம் மினிஸ்டர் சத்யராஜ் வந்து பார்த்தீங்கன்னா சல்மான் கானை பழி வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சல்மான் கானுடைய ஒய்ஃப் ராஷ்மிகா வந்து ஒரு விபத்தில் வந்து இறந்து போயிடுறாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய ஆசைப்படி அவங்களுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து டொனேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் அவங்களுடைய கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் ஏஜ்டு உமன், அந்த கேரக்டரில் தான் காஜல் அகர்வால் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டொனேட் பண்ணப்படுது. அண்ட் இவங்களுடைய லங்ஸ் வந்து ஒரு சின்ன பையனுக்கு டொனேட் பண்ணப்படுது. இவங்களுடைய ஹார்ட் வந்து ஒரு பொண்ணுக்கு டொனேட் பண்ணப்படுது. ஸோ இதுக்கப்புறம் சல்மான் கான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒய்ஃபோடைய ஆர்கன்ஸ் யார் யாருக்கெல்லாம் டொனேட் பண்ணப்பட்டிருக்கோ அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவெடுத்து கிளம்பி போகிறாரு. அப்படி போய் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது இவருக்கு தெரிய வருது. ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் இவர் எப்படி சால்வ் பண்ணாரு, இது ஒரு பக்கம். அண்ட் ஏற்கனவே மினிஸ்டரோட ஏற்பட்டிருக்கிற ஒரு கிளாஷ், இது ஒரு பக்கம். இது ரெண்டுமே ஒரு பாயிண்ட்ல எப்படி கனெக்ட் ஆகுது, கடைசியா என்ன நடந்தது அப்படிங்கிறதா இந்த சிக்கந்தர் படத்தோடைய மொத்த கதையுமே. பொதுவா பெரிய ஸ்டார்ஸ், பெரிய ஹீரோஸோடைய படங்கள் ரிலீஸ் ஆகும் போது பாத்தீங்கன்னா அந்த ஹீரோவோடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ், அவர் பிளே பண்ணிருக்கிற கேரக்டரோடைய பெர்ஃபார்மன்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்கும். ஆனா இந்த படத்துல அப்படி சொல்லவே முடியல. ஏன்னா எல்லா ஃப்ரேம்லயுமே சல்மான் கான் வந்து ஒரே மாதிரி தான் இருக்காரு. அவர் ஹீரோ அப்படிங்கிறத விட ஒரு பவுன்சர் மாதிரி தான் வந்து சுத்திக்கிட்டு இருக்காரு. ஆக்டிங் வைஸும் பாத்தீங்கன்னா அவருடைய ஃபேஸ்ல பெருசா ஆக்டிங்லாம் எதுவுமே தெரியல. ஒரு ஸ்டோன் ஃபேஸா தான் வந்து அவர் இருக்காரு. இன்ஃபேக்ட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா அவருடைய ஒய்ஃப் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ ஒரு பதட்டம், அழுகை அப்படிலாம் எதுவுமே இல்லை. அவர் அழுகிற மாதிரி சீன் இருக்கு, ஆனால் அதை நம்மளால வந்து பார்க்க முடியல. எல்லாத்தையுமே காமன் கூலாக எடுத்துக்கிற மாதிரி தான் அவருடைய ஆக்டிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த படத்தில் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒய்ஃப்க்கு இன்ஜுரியா இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும்போது, ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி பெருசாக எந்த ஒரு பதட்டமும் இல்லாத மாதிரி தான் வந்து அவர் கேட்பாரு. என்றென்றும் புன்னகையில் வந்து வினய் சொல்லுவார், பெருசாக பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆண்டி, தலையில தான் அடிபட்டிருக்கு. ஓ அப்படியா. ஸோ அந்த மாதிரி தான் இவருடைய ஆக்டிங் இருக்கும். சல்மான் கான் வந்து உடம்ப நல்லா தேத்தி வச்சிருக்கிறதுனால ஃபைட் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நல்லா பண்ணிடுறாரு. அது கூட பண்ணலனா எப்படி? ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட ஏஆர் முருகதாஸ் இந்த படத்தை ஃபைட் வச்சு தான் ஓட்டி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டார் போல. ஸோ எக்கச்சக்கமான ஃபைட் சீக்வன்ஸ் இந்த படத்தில் இருக்கு. எதுக்கு இவ்வளோ ஃபைட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ சல்மான் கானுக்கு அடுத்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிற மீதி ஆக்டர்ஸ், ராஷ்மிகாவா இருக்கட்டும், சத்யராஜ், காஜல் அகர்வால் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்தந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக எல்லாருக்கும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். இப்போ ராஷ்மிகா பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்திலே வந்து போய் சேர்ந்துருவாங்க. சத்யராஜ் அவர் தான் மெயின் வில்லன், ஆனாலுமே அவர் வரக்கூடிய சீன்ஸே வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். படம் ஃபுல்லாக வர்றது நம்ம பாய் மட்டும்தான். டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா படத்தோடைய சினிமாட்டோகிராஃபி, சாங்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி ரொம்ப மோசமாக மட்டமாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தோடைய கதை வந்து ரொம்ப ரொம்ப பழைய கதை, தேஞ்சி போன ஒரு கதையை எடுத்து தான் முருகதாஸ் இந்த படம் பண்ணியிருக்காரு. சரி, கதை பழசா இருந்தாலும் அதுக்கான திரைக்கதை, ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா முருகதாஸ் அவருடைய பழைய படங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே வந்து பயங்கரமாக இருக்கும், பயங்கர ரேசியாக எடுத்துகிட்டு போவார். சரி, அந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப ரொம்ப புவரான ஒரு ஸ்க்ரீன் பிளே. அதாவது படத்தில் இங்கே லேக் இருக்குது, அங்கே லேக் இருக்குது அப்படின்லாம் கிடையாது. படமே வந்து லேக் தான். ஸோ லேக்லேயே தான் அந்த படம் வந்து மூவ் ஆகுது. நல்லா இல்லாத படங்களில் கூட பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஏதாவது 1-2 சீனாவது ஒர்க் அவுட் ஆகிருக்கும், ஏதாவது ஒரு விஷயம் வந்து நல்லா இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஒரு சீனுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை. எல்லாமே வந்து அப்படியே ஃப்ளாட்டாக தான் வந்து இருந்துச்சு. ப்ரோ, இந்த படத்தை பற்றி இவ்வளோ சொல்கிறீங்களே, அப்போ இந்த படத்தில் கிரிஞ்ச் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டினே தப்பு. அதாவது எவ்வளோ கிரிஞ்ச் இருக்குது அப்படின்னு தான் வந்து நீங்கள் கேட்கணும். ஸோ அந்தளவுக்கு நிறைய கிரிஞ்சான விஷயங்கள்லாம் அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. மாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தமாஸ் பண்ண விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள்,
அந்த ஃப்ளைட் சீக்வன்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பொதுவாக ஃப்ளைட்டில் வந்து ஏதாவது சண்டை வருது பேசஞ்சர்ஸ்குள்ளே அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஏர் ஹோஸ்டஸ் வந்து உடனே போய் அதை பேசி சமாதானப்படுத்தி உட்கார வச்சிருவாங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பாய் வந்து அடிக்க போகிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஏர் ஹோஸ்டஸ் வந்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு பேசஞ்சர்ஸ்க்குலாம் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க, இடிமின்னல் வரப்போகுது, தாக்க போகுது அப்படின்னு. அப்புறம் ஃபைட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஓகே எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் வந்து இப்போ சீட் பெல்ட்டை அவுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லை, பாஷா ஸ்டைலில் ஒரு மாசை வந்து கொண்டு வந்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. அந்த மாதிரியுமே ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அதாவது சல்மான் கான் வந்து அவர் ஒய்ஃபோடைய ஆர்கன்ஸ் யார் யாருக்கு டொனேட் பண்ணப்பட்டிருக்கோ அவங்கள பார்க்க போவார். ஆனால் அவங்க கிட்ட இவர் யாருங்கிறத சொல்ல மாட்டார். அதாவது நான் ராஜ வம்சத்தை சேர்ந்தவன், என் ஒய்ஃப் இறந்துட்டாங்க, அவங்களுடைய ஆர்கன்ஸ் தான் உங்களுக்கு டொனேட் பண்ணப்பட்டிருக்கு, அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் இவருடைய ஐடென்டிட்டியை அவங்க 3 பேர்கிட்டயுமே மறைச்சிருவாரு. ஆனால் அதெல்லாம் தேவையே இல்லை. இவர் யார் என்ன எல்லாத்தையுமே சொல்லியே அவங்கள போய் நேரில் பார்த்துருக்கலாம். வேற விதமாக தான் போய் பார்ப்பார், ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி. அப்போ ஒரு கட்டத்தில் சந்தேகம் வரும்போது நீங்கள் யார் என்ன அப்படின்னு கேட்கும்போது இவர் கூட எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுடைய வேலையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்மான் பாய் உண்மையிலே யார் அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுறதுக்காக இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கான தருணம் வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தங்க கிட்ட வந்து இவர் யார் தெரியுமா, இவர் தான் ராஜா, இவர் யார் தெரியுமா, இவர் தான் ராஜா, இவர் யார் தெரியுமா, இவர் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம், பல கிரிஞ்சான விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லாஜிக்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லாஜிக் மீறல் இருக்குது. இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி லாஜிக்கெல்லாம் புதைச்சிட்டு தான் நீங்கள் போய் இந்த படத்தையே பார்க்கணும். ஸோ அந்த மாதிரியான லாஜிக் மீறல்லாம் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் சல்மான் கான் வந்து ஒரு டயலாக் சொல்கிறாரு. அந்த டயலாக் கூட பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே எடுத்து போட்டுட்டு இதை நீங்களா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது படத்தில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து லாக்கு முன்னாடி எல்லாருமே ஒன்று தான். அது வந்து ஆக்டராக இருந்தாலும் சரி, லாயராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து ஒன்று தான், பிலோ த லா தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆக்சுவலாக இதை நீங்கள் சொல்கிறீங்களா, ஆச்சரியமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவர் பண்ண சம்பவங்கள்லாம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓவராலாக இந்த படம் பார்த்து முடிக்கும் போது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு படம் பார்த்த ஒரு ஃபீலே வந்து கொடுக்கல. ஏனோ தானோன்னு ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஏஆர் முருகதாஸ் இப்படி ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சுத்தமாக வந்து எதிர்பார்க்கவே கிடையாது. ஸோ மொத்தமாக இந்த சிக்கந்தர் எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பிலோ ஆவரேஜான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. இதுக்கப்புறமும் பார்க்கணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த படம் முருகதாஸ்க்கு கம்பேக் படம் கிடையாது, கோபேக் படம் தான். அடுத்து மதராசி படம் தான் அவரை காப்பாற்றணும். அந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த சிக்கந்தர் படம் ஏற்கனவே பார்த்து முடிச்சவங்க இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.